போர்க்காலத்தில் அம்மப்பாவுடனான எனது வாழ்க்கை. 1987ஆம் ஆண்டு இந்திய இராணுவம் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வந்தபோது, அன்றைய காலகட்டத்தில் ஷெல் வீச்சுக்கள் நடைபெறும் போது ஸ்லப், அதாவது காங்க்ரீட்டுக்கு கீழாக இருக்கும் போது பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு அன்று இருந்தது 87ஆம் ஆண்டு. பின்னர் அது அப்படியான காங்க்ரீட்டையும் தகர்த்து கொண்டு குண்டுகள் வீழ்ந்த வரலாறு தமிழர்கள் மத்தியில் உண்டு. ஆனால் 87ஆம் ஆண்டு இந்த ஷெல் வீச்சிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக தலைக்கு மேலாக எங்கு சிமெண்டிலான ஒரு இடம் இருக்கின்றதோ அங்கு நாங்கள் ஓடிப்போய் ஒளிந்து நம்மை பாதுகாத்து கொள்வது ஒரு வரலாறாக இருந்த ஒரு காலம். அந்த வேளையில் ஒரு இரவு முழுவதும் ஷெல் வீச்சு, பகல் நேரங்களில் பல நேரம் இந்த காங்க்ரீட் ஸ்லாப் எங்கள் வீட்டில் குளியல் அறை பாத்ரூமில் இருந்தது. அங்குதான் நாங்கள் சென்று பாதுகாப்பை தேடிக்கொண்டோம். ஆனால் ஒரு இரவு முற்று முழுதாக ஷெல் வீச்சு நடைபெற்ற போது நானும் எனது அம்மாவும் எனது அம்மப்பாவும் முழு இரவுமே அந்த குளியல் அறையில் தான் தங்கி இருந்தோம். அம்மப்பா ஈசிச்சாரை அதில் போட்டு, மிகவும் ஒரு சிறிய இடம், அதற்குள் அவர் ஈசிச்சாரில் இருக்க நாங்கள் அம்மாவும் நானும் பாயை விரித்து அந்த குளியல் அறையில் தங்கிய வரலாறு ஒன்று உண்டு. பின்னர் அன்றைய இரவின் பின்னர் இரவில் குளியல் அறையில் முழு நேரமும் தங்கி இருப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விடயமாக இருந்ததால் எங்கள் பெரியம்மா வீட்டில் ஒரு அறைக்கு மேலாக இந்த காங்க்ரீட் ஸ்லாப் இருந்த காரணத்தினால அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய வீட்டில் அந்த அறையில் நானும் அம்மாவும் அதனுடன் வேறு உறவினர்களும் அந்த அறையில் தங்கி இருந்தோம். ஆனால் அம்மப்பா வீட்டிலே தான் இருந்தார். அவர் எங்குமே வெளியில் வரவில்லை. அவ்வாறு இருந்த ஒரு நாள் அதிகாலை 4:30 மணி அப்படி ஒரு அதிகாலை வேளை வெளிச்சம் வர முதல் குண்டு சத்தங்களுடன் நாங்கள் விழித்தோம். ஆமிக்காரன் வந்துவிட்டான் என்று தெரிந்தது. ஆனால் ஆகவே அந்த பயம், ஏன்னால் அன்றைய காலகட்டத்தில் ஆமி எங்களை காணும் போது அவன் எங்களை சுட்டு கொள்வது ஒரு வளமையாக இருந்த காலம். ஆகவே இந்த ஆமியின் பயத்துடன் அவன் எப்போது எங்களை தேடி வருவான் என்ற ஒரு பயத்துடன் இருந்தபோது அம்மப்பா யாரோ சொன்னார்கள் அம்மப்பாவை ஆமி சுட்டு விட்டது என்று சொல்லி. அந்த நேரம் ஒரு அம்மா ஒரு ஆளை ஆமிக்காரன் சுட்டான். அதே நேரம் எங்கள் வீட்டுக்கு அருகில் இருந்த பேக்கரிக்கு பான் வாங்க வந்த ஒரு நபரையும் ஆமிக்காரன் சுட்டான். அதே நேரம் ஒரு காரில் ஆஸ்பத்திரிக்கு பயணித்த நபர்களையும் எங்கள் ஊரில் வைத்து சுட்டான். ஆகவே பலரது படுகொலைகள் எங்களை சுற்றி நடைபெற்ற போதும் நாங்கள் பெரியம்மா வீடு ரோட்டிலிருந்து உள்ளுக்குள் இருந்தபடியால் நாங்கள் இருந்த இடத்திற்கு ஆமி அன்று வரவில்லை. ஆனால் பின்னேரம் நாங்கள் மீண்டும் ஆமியை அந்த இடத்தை விட்டு வெளியேறிய பிறகு வந்தபோது அம்மப்பா உயிருடன் தான் இருந்தார். அது உண்மையிலேயே ஒரு அதிசயங்களில் ஒன்றாகத்தான் நான் இன்றும் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் அம்மப்பா அதிகாலையில் வழமை போல கேட்டை திறக்க 5:30 மணிக்கு சென்றபோது ஆமிக்காரன் ரோட்டில் நின்று உள்ளுக்கு போ என்று சொன்னதுடன் அம்மப்பா உள்ளுக்குள் அம்மப்பா ஒரு மிகவும் உயரமான ஒரு மனிதர். ஆனால் ஆமிக்காரன் அவரை சுடவில்லை. அது உண்மையிலேயே ஒரு அதிசயங்களில் ஒன்றாகத்தான் இருந்தது. அன்றைய தினம் பல படுகொலைகள் சுற்றி அன்று மயானத்துக்கு போய் எரிக்க முடியாத ஒரு காலம். ஏனென்று சொன்னால் மயானத்துக்கு செல்லும் வழியில் ஆமிக்காரன் சந்தித்தால்
உயிருடன் இறந்த பிணத்தை கொண்டு போவர்களும் மரணம் அடைந்து விடுவார்கள் என்ற சந்தர்ப்பத்தில் அவரவர் வீட்டின் திலேயே தான் தகனங்கள் நடைபெற்றது. இவ்வாறு எங்கிருந்தோ பான் வாங்க வந்த நபரும் வந்து எங்களை இன்னொரு பெரியம்மா ஒருவரின் வீட்டுக்கு பின்னால் எரிக்கப்பட்டார். அன்றைய காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அன்றைய நாள் முழுவதும் நாங்கள் சாப்பிடவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த உணவை சமைக்கும் போது அந்த புகை வந்ததென்று சொன்னால் ஆமிக்காரனுக்கு தெரியும் அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்று. ஆகவே அவன் எங்களை தேடி வந்து விடுவான் என்ற பயத்தின் காரணமாக சமைக்கவில்லை. ஆகவே அன்று மாலை வந்து ஒரு கைப்பிடி அளவுதான் கிடைக்க ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் எங்களோட சித்தப்பா வந்து சாப்பாடு கொண்டு வந்து தந்தார். அந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு வந்து எங்களுக்கு மாத்திரமில்லை, அவர்கள் பெரிய ஒரு பாத்திரத்தில் தான் அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அங்கிருந்த எல்லாருமே சாப்பிடுவதற்கு அது ஒரு ஊரின் ஒரு பெருமை. அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எது என்றாலும் பகிர்ந்து உண்பது ஒரு வளமையாக இருந்தது. ஆகவே ஒரு கைப்பிடி சோறு தான் ஒரு குளியல் யாவருக்கும் கிடைத்தது. அதுதான் அன்றைய காலத்தில் அன்றைய நாள் நாங்கள் ஆரம்பித்த பயணம் வந்து ஆமிக்காரன் பக்கத்தில் இருந்த பிள்ளையார் கோயில் அகதி முகாமாகி அந்த அகதி முகாமில் தங்குவது எமது வளமையாகியது. ஆனால் எங்கள் அம்மப்பா அன்றைய காலத்திலும் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் அகதி முகாமிலோ அந்த கோயிலிலோ வந்து தங்கவில்லை. அவர் வீட்டில் தான் இருந்தார். ஒரு கட்டத்தில் அடைமழை காரணமாக அக்டோபர் மாதத்தில் இந்த ஸ்ரீலங்கா இந்திய இராணுவத்துக்கு போர் ஆரம்பித்தது. ஆகவே இந்த அக்டோபருக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் மழை காலம். ஆகவே ஒரு நாள் மழை மிகவும் அதிகம். கோயில் முழுக்க ஒழுக்கு அம்மப்பா அவ்வளவு இளைஞர்களையும் வீட்டில் வரவழைத்து அங்கு தங்க இடமளித்தார். எது நடந்தாலும் நான் பொறுப்பெடுப்பேன் என்று சொல்லி அவர் அன்றைய நாளில் வந்து எல்லா இளைஞர்களையும் பொறுப்பெடுத்தது ஒரு மிகவும் முக்கியமான, அது அவருடைய துணிச்சலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றும் இருக்கின்றது. பின்னர் எங்களுடைய ஒரு பெரியம்மாவின் வீடு வந்து புலிகள் இயக்கத்தினரின் கேம்பாக இருந்தது. ஆகவே ஒரு நாள் ஆமிக்காரன் வந்து சோதனைக்காக வந்தபோது அம்மப்பா அந்த கமாண்டரை வந்து வீட்டில் வரவழைத்து இருக்க வைத்து நெல்லி கிரஷ் கொடுத்தது. அன்றைய காலத்தில் ஆமிக்காரனுக்கு நாங்கள் உபசரிப்பு செய்தால் புலிகளால் வந்து துரோகியல் என்று பட்டம் சூட்டப்பட்ட ஒரு காலத்தில் அம்மப்பா துணிந்து அந்த ஆமி கமாண்டருக்கு நெல்லி கிரஷ் கொடுத்து உண்மையை கூறினார். உண்மையின் மகத்துவத்தை நான் அன்றுதான் அறிந்து கொண்டேன். அதாவது தனது மகள் வீட்டில் புலிகள் இருந்தார்கள் என்ற அந்த உண்மையை கூறியும் ஆமிக்காரன் வந்து எந்த ஒன்று அம்மப்பாவை பிடித்துட்டு போகவில்லை. வளமையாக இவ்வாறு புலிகளுக்கு உதவி செய்திருந்தால் கட்டாயத்தின் பேரில் தான் புலிகள் அந்த வீட்டை எடுத்தார்கள். ஆனாலும் அவ்வாறு எடுத்திருந்தாலும் அந்த வீட்டு ஓனர்ஸை வந்து அவர்கள் வந்து பிடித்து செல்வது வந்து வளமை. ஆனால் அம்மப்பா உண்மையே கூறிய அம்மப்பாவை வந்து அந்த ஆமி கமாண்டரும் விட்டுட்டு போனார். ஆகவே இரு பக்கத்திலும் அம்மப்பா வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிய போதும் தனது நிலையில் தெளிவாக இருந்தது அம்மப்பாவின் ஒரு சிறப்பான விடயம். அம்மப்பா ஒரு நாளும் புலிகளை ஆதரிக்கவில்லை. துவக்கை தூக்கியவன் துவக்கால் மடிவான் என்றது வந்து அம்மப்பாவின் ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் வந்து 2009 வந்து நாங்கள் வந்து அதன் தீர்க்க தரிசனத்தின் பலனை நாங்கள் யாவரும் கண்டறிந்தோம். 10 வயதாக இருக்கும் போது எனது குடும்ப உறவினர் ஒருவர் புலிகள் இயக்கத்தில் இணைந்த போது அவர் அந்த ஹாலிடேக்கு வீட்டுக்கு வந்த போது அம்மப்பா தெளிவாக அவருடைய முகத்தில் கூறினார், நீ துவக்கை துவக்கினால்தான் நீ மடிவாய் என்று. உண்மையிலேயே அந்த நபரும் வந்து
காணாமலே போனார். ஆகவே இந்த துவக்குக்கு எதிராக அஹிம்சை வழியில் பயணித்த அமப்பா வன்முறையை ஒரு நாளுமே ஆதரிக்கவில்லை. ஆனாலும் புலிகள் அமைப்புக்கு நாங்கள் பணத்தை அல்லது நகையை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்ட போது அமப்பாவும் பணத்தை கொடுத்தார். ஏனென்று சொன்னால் புலிகள் அமைப்பினர் ஒருபோதுமே அந்த நபரை மாத்திரம் பாதிப்பதில்லை, அந்த குடும்பத்தினரையும் தாக்குவார்கள். ஆகவே அந்த காலத்தில் அமப்பாவின் பேரன் A-level செய்து கொண்டிருந்த காலத்தில் எங்களை பாதுகாப்பதற்காக அமப்பா அந்த பணத்தை கட்டினார். ஆனால் உண்மையிலேயே அவர் எந்த விதத்திலும் புலிகளுக்கு ஆதரவை தெரிவிக்காது யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த ஒருவர். 91ஆம் ஆண்டு அவர் மரணம் அடைந்தார். அந்த போர் காலத்தில் லைட் இல்லாத போது, எதுவுமே இல்லாத போது காய்கறி தோட்டத்தை வைத்து அந்த இறுதி காலத்தை காய்கறி தோட்டத்தில் அவர் செய்தார். அந்த வேளையில் இரவு வேளையில் அவர் நிறைய கதைகளை எனக்கு கூறினார். அது எனக்கு உதவியாக இருந்தது. ஆகவே அந்த போரின் மத்தியிலும் நிறைய நன்மைகள். அதில் ஒன்று அமப்பாவுடன் செலவழித்த நேரம். பின்னர் 91ஆம் ஆண்டு அவர் இறக்கும் போது அவருடைய மரணம் நவம்பர் 28ஆம் தேதி மாவீரர் நாளுக்கு அடுத்த நாள் நடைபெற்றது. அன்றைய மாவீரர் அந்த வாரம் கொண்டாட்டம், அதன் சோதனைகள் எல்லாமே வீட்டுக்கு அருகில் இருந்த போதுதான் அவர் மரணத்தை தழுவிக்கொண்டார். அந்த மரணத்தின் போது அவருடைய மகன்மார் யாரும் வரவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மகன் வெளிநாட்டில் இருந்தவர். அவர் 82ஆம் ஆண்டுக்கு பிறகு வரவில்லை. மற்ற மகன் ஸ்ரீலங்கா நாட்டில் தான் இருந்தார். ஆனால் 85ஆம் ஆண்டு அமப்பாவின் மனைவி அம்மம்மாவின் மரணச் சடங்குக்கு வந்தபோது புலிகளினால் அவர் மிரட்டப்பட்டார். அவருடைய காரை வலுக்கட்டாயமாக புலிகள் தர சொல்லி கட்டாயப்படுத்த, அதன் காரணமாக அவர் ஒருபோதுமே மீண்டும் யாழ்ப்பாணம் வரவில்லை. பல பேர் நாட்டுக்கு திரும்பி அல்லது சொந்த இடத்துக்கு திரும்பி வராமல் இருப்பதற்கு ஆமிக்காரன் ஒரு காரணமாக அவர்களுக்கு இருக்கின்றது. ஆமிக்காரன் பிடித்திட்டு போய் சித்திரவதை பண்ணி எல்லாம் செய்ததால் அவர்கள் அதே நேரம் புலிகளுக்கு பயந்து புலிகள் காரணமாகவும் தமிழராக மீண்டும் நாட்டுக்கு திரும்பாத, ஊருக்கு திரும்பாத, வீட்டுக்கு திரும்பாத, சொந்த தாய் தகப்பனின் மரணச் சடங்கில் பங்கேற்காத நபர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே எல்லாமே இருக்கின்றது, ஒரு பக்கம் மாத்திரம் அல்ல. ஆகவே எமது குடும்பத்தில் எங்களுடைய அமப்பாவின் மகனின் வீடு 1983ஆம் ஆண்டு முற்றுமே அழிக்கப்பட்டது. ஆனாலும் அமப்பா ஒரு நாளும் இனவாதத்தை எங்களிடம் போடவில்லை. அவர் எப்பவுமே அன்பு மன்னிப்பைத்தான் எங்களிடம் போதித்தார். அதே போல அவருடைய மகன் எங்கு அவர் முற்றாக அந்த வீடு கருகி அதில் ஒன்றுமே இல்லாத நிலையில் எங்கு அவர் நிற்கதியாக்கப்பட்டாரோ அதே இடத்தில் மீண்டும் வீட்டை கட்டி அதே மண்ணில் தான் அவர் சேவை செய்து எவ்வாறு 83ஆம் ஆண்டு வீடு அழிக்கப்பட முதல் சேவை செய்தாரோ அதற்கு மேலாக சொந்த வைத்தியசாலையை உருவாக்கி சேவை செய்து பின்னர் அவர் மரணம் அடைந்த போது அவருடைய மரணச் சடங்கு மாத்திரம்தான் எமது குடும்பத்தில் சிங்கள செய்தி ஊடகத்தில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு மரணச் சடங்காக அமைகின்றது. ஆகவே இந்த அமப்பாவின் அந்த அன்பின் பாதையை அவருடைய மகன் பின்பற்றியதால் தான் அவருக்கு எங்கு அழிக்கப்பட்டாரோ அங்கு அவர் கௌரவிக்கப்பட்டார்.
ஆகவே அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் எனது வாழ்க்கையில். எவ்வாறு நாங்கள் அன்பின் வழியில் சென்று அன்பை நாங்கள் விதைத்தோமானால் நிச்சயமாக அந்த அன்பை நாங்கள் அறுப்போம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் அந்த அன்பின் பாதையை விட்டு விலகிச் செல்லக்கூடாது என்பதற்கு அம்மப்பா ஒரு முக்கிய முன்னுதாரணமாக இருந்தார். நேர்மையாக எல்லா விதத்திலும் செயற்பட்டார். அன்பை போதித்தார், அன்பின்படி நடந்தார், அன்பினையே தனது ஆயுதமாக கொண்டு கடைசி வரையும் வாழ்ந்தார். அவருக்கு இந்த காணொளி சமர்ப்பணமாக. நன்றி.